ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாரிங் மூன். இன்றைக்கி நம்ம ஷாரிங் மூன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் 1 egg ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விக்ஸ் வச்சு நல்லா முட்டையை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 பனானாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பனானா இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 pinch பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் தான் வாட்டர் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். பாருங்கள், பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லிட்டில் மோர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 2 pinch சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அந்தந்த குழியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டியாக எடுத்து இதில் ஊற்றிடலாம். அடியில் குக் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு மேலே இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். அப்படி வந்துச்சுன்னா அடியில் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த 3 பேன் கேக்லேயும் மேலே பபிள்ஸ் வந்திருக்கு. பாருங்கள், 2 சைடுமே குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பனானா பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஐகானில் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.